தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. புனித சூசையப்பரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமைமிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்று தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேனாக. புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம பாதுகாவலனே, எங்களுக்காக இன்று இறைஞ்சி மன்றாடுவீராக. ஆமேன். லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 44வது இறைவார்த்தை. ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் முழுவதும் ஜெபமாலையை நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும், அன்னையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து நாம் விரிவாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அன்னையினுடைய திரு இருதயத்திற்கு எதிராக செய்யப்படுகிற 5 மிக முக்கிய பாவங்களை குறித்து நாம் இன்று தியானிக்கவிருக்கிறோம். மாதாவுக்கு எதற்காக 5 முதல் சனி பக்தி முயற்சியை செய்ய வேண்டும் என லூசியாவின் ஆன்ம குரு அருள் தந்தை கொன்சால்வஸ் அவரிடம் கேட்டார். அவள் அதே கேள்வியை 1930 மே மாதம் 29 மற்றும் 30 தேதிகளில் நடு இரவில் ஆண்டவருடன் நெருக்கமாக பேசியபோது அவரிடமே கேட்டாள். அவள் இப்படி கூறுகிறாள்: இதோ எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவை. ஆண்டவர் அந்த லூசியா என்ற பெண்மணிக்கு வெளிப்படுத்திய செய்தியின் சுருக்கம். என் மகளே, இதன் காரணம் எளியது. மரியாயின் மாசற்ற திரு இருதயத்திற்கு எதிராக 5 வகையான பாவங்களும் தூசணங்களும் கட்டிக்கொள்ளப்படுகின்றன. முதலாவதாக, மரியாயின் அமலோற்பவத்திற்கு எதிரான நிந்தைகள். இரண்டாவதாக, அவருடைய கன்னிமைக்கு எதிரான நிந்தனைகள். மூன்றாவதாக, அவருடைய தெய்வீக தாய்மைக்கு எதிரான நிந்தைகள். அதே சமயம் மாதா மனிதரின் தாயாயிருப்பதை ஏற்க மறுப்பதும் அது உள்ளடக்கியதாகும். நான்காவதாக, குழந்தைகளின் உள்ளங்களில் இம்மாசற்ற அன்னை மீது அலட்சியத்தை அல்லது நிந்தையை, ஏன் பகைமையும் கூட பகிரங்கமாக மூட்டிவிடுகிறவர்களின் கண்டனங்கள். மற்றும் ஐந்தாவதாக, மாதாவை அவர்களுடைய புனித உருவங்களில் பழிப்பு செய்பவர்களின் பாவங்கள். பார் என் மகளே, இந்த சிறிய பரிகார முயற்சியை நான் கேட்கும்படி மரியாயின் மாசற்ற இருதயம் என்னை தூண்டியதன் காரணம் இதுவே. இதனால் மாதாவை நோகச் செய்கிற ஆன்மாக்களை மன்னிக்கும் என் இரக்கம் தூண்டப்படும். நீயும் எப்போதும் உன் ஜெபங்களாலும் பரிகாரங்களாலும் இந்த பரிதாபத்திற்குரிய ஆன்மாக்களின் மேல் என் இரக்கம் தூண்டப்படும்படி தேடுவாயாக. இங்கே மாதாவின் கட்டளைகள் மீறப்படாவிட்டாலும் அவர்களின் அன்பு 5 வகைகளில் மீறப்படுவதையும் அதனால் மாதாவுக்கு எதிரான பாவங்கள் கட்டிக்கொள்ளப்படுவதையும் நமது ஆண்டவர் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். இது கடைசி காலம் என்பதை மாதா 3 காரணங்களால் உணர்த்தியுள்ளார்கள். முதல் காரணம், சாத்தான் பரிசுத்த மாதாவுக்கு எதிராக ஒரு முடிவான போரில் இறங்கியுள்ளான். இதுவே இறுதி போர். இதில் ஒரு பக்கம் வெற்றி பெறும், மறுபக்கம் தோல்வியுறும். ஆதலால் இப்பொழுதிலிருந்தே நாம் எந்த பக்கத்தில் நிற்க வேண்டும் என்பதை முடிவு செய்வோமாக. ஒன்றில் நாம் கடவுளுடையவர்கள் அல்லது சாத்தானுடையவர்களாக மாறி அவருடைய வழியை பின்பற்ற வேண்டும். இதற்கு இடைப்பட்ட வழி இல்லை.
இரண்டாவது காரணம், உலகத்திற்கு கடவுள் கடைசியான 2 உதவிகளை தருகிறார். அவை ஜெபமாலையும் மரியாயின் மாசற்ற இருதயமே. இவை போக மனுக்குலத்திற்கு வேறு உபாயம் இனிமேல் கொடுக்கப்பட மாட்டாது. மூன்றாவது காரணம், உலகத்தை தண்டிக்கும் முன் கடவுள் மற்றெல்லா உபயங்களையும் செய்து பார்த்து விடுகிறார். உலகம் எதையும் சட்டை பண்ணுவதாக காண்கிறார். கடைசி உபயோகமாகிய தன்மையின் மாசற்ற இருதயத்தை ஒருவித நடுக்கத்துடனே கொடுக்கிறார். முன்கூறப்பட்ட எல்லாவற்றின் சுருக்கம் பாத்திமா செய்தி என்பது ஜெபம், தபம், ஜெபமாலை, மாதாவை இரக்கத்தின் ஆசனமாகவும் நன்மைத்தனத்திற்கும் மன்னிப்பிற்கும் இருப்பிடமாகவும் நாம் மோட்சம் செல்வதற்கு நிச்சயமான வழியாகவும் ஏற்றுக்கொண்டிருப்பதே. இதையே சகோதரி லூசியா கூறியுள்ளார். இந்த கருத்துக்களை உள்வாங்கி இந்த நாளிலே நாம் விழா கொண்டாடும் புனித அவிலா தெரசம்மாள், கிறிஸ்து துன்பத்திற்கும் இழப்புக்கும் புதியவரல்ல. நமது கேள்விகள் மற்றும் பிரார்த்தனைகளுடன் அவரிடம் திரும்புவோம். எப்போதும் இயேசுவே, நாங்கள் உம்மை நம்புகிறோம் என்று ஜெபிப்போம். இன்று உங்களுள் அமைதி நிலவட்டும். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கடவுளை நம்புங்கள். நம்பிக்கையிலிருந்து பிறக்கும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை நீங்கள் மறுத்துவிடக்கூடாது என்றைய பொன்மொழிகளை தியானித்து இந்த நாளிலே ஜெபித்து இறைவனிடத்தில் நாம் அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய பேராற்றலால் எம்மை இதுவரை வழிநடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். படைப்பினில் சிறந்த படைப்பாய் எம்மையும் கண்டு பாவத்தில் வீழ்ந்த எங்களை உமது திருமகனை மனிதனாக அனுப்பி சிலுவை மரணத்தின் மூலம் இரத்தம் சிந்தி மீட்டு கொண்டவரே, உமக்கே எல்லா புகழும் மாட்சியும் மகத்துவமும் உரித்தாகட்டும். தாழ்ச்சியினால் எங்களை அலங்காரம் செய்து கீழ்ப்படிதலினால் உம்மை பின்பற்ற எனக்கு கற்றுத்தாரும். பாவச்சேற்றினில் மீண்டும் மீண்டும் வீழ்ந்து எங்களுடைய வாழ்வை நரகமாக மாற்றிக்கொள்ளாமல் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உம்முடைய இருதயத்தை மகிழச் செய்யும் பாக்கியத்தை இன்று எனக்கு தருவீராக. உம்முடைய ஆற்றலினால் சிங்கத்தின் வாயை பிளந்து கொண்டு போட்ட சிம்சோன் அந்த சிங்கத்தின் நாற்றத்தில் உருவான தேனை சுவைத்து தன்னுடைய ஆசிரை இழந்தது போல, இன்று நாங்கள் வென்றெடுத்த பாவம் பெற்றுக் கொடுத்த தேனை சுவைத்து நாங்களும் எங்கள் ஆசீர்வாதத்தை இழக்காதபடி எங்களை பாதுகாத்தருளும். பாவத்தினால் எங்களுக்கு கிடைத்த பொருள், பணம், பதவி, உறவுகள், இன்னும் இதுபோன்ற இனிமை தரும் பாவத்தின் விளைவுகளை உமக்காக தூக்கி எறிய விட்டு விலக அருள் தாரும். எங்கள் பாவத்தின் விளைவாக எங்களிடத்தில் செயலாற்றி கொண்டிருக்கும் சாத்தானின் சகல செயல்பாடுகளையும் இயேசுவே நீர் கடிந்து இன்று அப்புறப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்தில் விடுதலை உண்டாக கடவதாக. உம்முடைய நாமத்தில் சுகம் உண்டாக கடவதாக. உம்முடைய நாமத்தில் ஆரோக்கியம் எங்களுக்கு உறுதி செய்யப்படுவதாக. உம்முடைய நாமத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் இன்று நடப்பதாக. உம்முடைய திரு இரத்தத்தினால் எம் அன்பு பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் அனைத்தும் முத்திரையிடப்பட்டு தீயோனின் தாக்குதல்கள் அனைத்திலுமிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டு விண்ணக ஆசீர் என்றும் அவர்கள் மீது தங்கியிருக்கும்படியாக நீர் அவர்களை வழிநடத்துவீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.